ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது ஹீரோ லெவலிங் சோலோ எபிசோட் 6 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ அவன் ஸ்கூலில் வச்ச காம்படிஷனில் வந்து எல்லாருமே அடித்து நொறுக்கிட்டு இருக்க. அப்புறமா அந்த சிகரெட் பிடிக்கிற அந்த டீச்சரும் அங்கே இருக்கிற அந்த பிரின்சிபல் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பேசும்போது நம்ம ஹீரோ நான் சீக்ரெட் ரியலாமில் போய் சண்டை போடுறேன், எனக்கு இந்த மெட்டீரியல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ கிட்ட அந்த சிகரெட் பிடிக்கிற அந்த டீச்சர் சொல்கிறாரு, நீ கேட்குற மெட்டீரியல்லாம் என்கிட்ட இல்லைப்பா, ஒரு 3 தான் இருக்குது, இதை வாங்கிக்கோ. நீ இங்கேருந்து மற்ற ஸ்கூல்ல இருந்து வேணால் கலெக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அங்கே சீக்ரெட் ரியலாமில் போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு போகும்போது அதை கேட்டு அங்கே இருக்க பிரின்சிபலும் டேய் அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு, நீ இந்த மாதிரி தான் பண்ண போறியா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம ஹீரோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோ படிக்கிற இந்த ஸ்கூலோட பேர் செங் காலேஜ். இந்த செங் காலேஜ்லேருந்து அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஃபெங்குவா காலேஜ். அந்த ஃபெங்குவா காலேஜில் மீட்டிங் போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பிரின்சிபல் இந்த கண்ணாடி போட்டிருக்காரு பாருங்க, ஒரே ஒரு கண்ணில் மட்டும், அவர் இங்கே புக் எடுத்து இந்த ஸ்டூடெண்ட் ரொம்பவே தப்பு பண்ணியிருக்கான், உடனே இவனை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீட்டிங்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ திருதுப்புன்னு அங்கேருந்து ஒருத்தன் கதை திறந்துட்டு ஓடி வந்து சார் அங்கே பாருங்க சார், அந்த ஸ்டூடெண்ட் வரான், ரொம்ப ஃபேமஸானானே, எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குனானே, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டூடெண்ட் வரான் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சங்க பற்றி அங்கே சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இங்கே நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக சும்மா மாசம் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு கிரவுண்டில் வந்து நின்னோன்னே அங்கே இருக்கிற பிரின்சிபல் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ கிட்டே வந்து நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ உங்ககிட்ட இருக்க அந்த சீக்ரெட் ரியலம் போர்ட்டல் வழியாக நான் டஞ்சனுக்குள்ளே போய் அந்த காம்படிஷனில் நான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்ல, சீக்ரெட் ரியலம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்குள்ளே போனால் சங்கிலியால் கட்டப்பட்டு உள்ளே சீக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே போய் சில பேர் தான் பண்ணியிருக்காங்க, நீ எல்லாம் போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு அங்கே இருக்க எல்லாருமே சொன்னாலும் அங்கே இருக்க பிரின்சிபல் சரி நீ பண்ண முடியும்னு நினைக்கிறேன், நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மெட்டீரியல்லாம் தேவைப்படுது, இந்த மெட்டீரியல் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ லிஸ்ட்டு அந்த பிரின்சிபல்கிட்ட கொடுக்குறான். அந்த பிரின்சிபலும் நீ தோத்துட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ நான் தோத்துட்டா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, சரி வா நான் உனக்கு அந்த சீக்ரெட் ரியலாமுக்கு எப்படி போகிறதுன்னு காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பிரின்சிபல் கூப்பிட்டு போவார். அங்கே பார்த்தா ஒரு பெரிய கேட் இருக்கும், அதுதான் இந்த ஃபென்குவா காலேஜோட சீக்ரெட் ரியாலம் என்ட்ரன்ஸ். அந்த டஞ்சன் என்ட்ரன்ஸ்குள்ளே போனோன்னே இதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே எந்தெந்த மாதிரியான டஞ்சன் இருக்குதுன்ற மாதிரி வித்தியாசமான டஞ்சன்லாம் இருக்கும். அதுக்குள்ளே போய் எல்லாருமே வந்திருக்காங்க, அது எல்லாமே ஈஸி லெவலாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஹீரோ ஹார்டான ஒரு லெவலை சூஸ் பண்ணிட்டான். அதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம், இதுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லையே சொல்லிட்டு சாக்காவாங்க. அங்க பிரின்சிபல் நம்ம ஹீரோ கிட்டேயும் இதெல்லாம் வாய்ப்பு இல்லடா, இதெல்லாம் ரொம்ப அந்த நீ சூஸ் பண்ணிருக்கிறது பிளாக் ஃபோத்தோம், இது ரொம்பவே ஹார்டான ஒன்று, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி சொன்னாலுமே அதை கேட்டு நம்ம ஹீரோ இது என்னால் அசால்ட்டா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து உள்ள போக ரெடியா இருப்பான். அங்க இருக்கிற அந்த ஃபெங்குவா காலேஜோட அந்த ஸ்டாஃப் எல்லாமே இவன் வசமா உள்ள போய் சாவ போறான், நம்மளோட ஸ்கூலுக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பிளாக் ஃபோத்தோம் டீப்ஸ் அப்படின்ற அந்த சீக்ரெட் ரியலம்குள்ளேயே போயிடறான். அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க ஃபுல்லா ஒரே இருட்டா இருக்குது. அங்க பார்த்தா மீன் எல்லாமே அப்படி கை காலம் முளைச்சி கையில வெப்பனை வச்சுட்டு ரெடியா இருக்குதுங்க. நம்ம ஹீரோ வந்த உடனே வெளியே வந்து ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அப்படியே அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ உடனே ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எடுத்து அடிப்பான் பாருங்க, ஈட்டிலாம் வச்சு குத்துன்னு குத்திட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே அந்த பிரின்சிபல் என்ன பண்ணுவாரு, அந்த சீக்ரெட் ரியலமுக்குள்ள போகும்போதே இது லைவா நீங்க எல்லாத்தையுமே ஆன் பண்ணுங்க, லைவ் ஸ்ட்ரீம் ஆன் பண்ணுங்க, நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெங்குவா காலேஜ் அந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே நம்ம ஹீரோ அந்த சீக்ரெட் ரியலமுக்குள்ள சண்டை போடுறத இங்கே ஏதோ அந்த ப்ரொஜெக்டரை வச்சு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்லாம் எங்க பாடுறா அவர் எப்படி சண்டை போடுறாரு பாடுறா, இந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஒரு ஆளை பார்த்ததே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டை போடுறத அங்க இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் லைவா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்த சுத்தி ஒரு வாட்டர் மாதிரி இருக்கும், அந்த வாட்டர் பேரியருக்குள்ள இன்னும் நிறைய மீன்கள்லாம் இருக்கும். அது எல்லாமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அதை உடச்சு தள்ளிட்டு உள்ள போயிட்டு இருப்பாரு. அதெல்லாம் இந்த பக்கம் அந்த பிரின்சிபல் பார்த்துட்டு இவன் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, இவன் எப்படி இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், இரு ஒரு நிமிஷம் அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் ஷாக் ஆகி பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த டஞ்சனோட அந்த பாஸ் இருக்க இடத்துக்கே போயிடாரு. இவன் தாங்க இந்த டஞ்சனோட பாஸ், லாப்ஸ்டர் கிங் பிராட்டான். ஹெல்த் 3000. நம்ம ஹீரோ அந்த பாஸை பார்த்துட்டு கையில் அவரோட மேஜிக் பவரை வெளியே கொண்டு வந்து
உன்னை பார்த்தா அந்த ரேடியோ ஆக்டிவ் டஸ்ட் ஒருத்தன் வந்தானே அவனை விட பவர் கம்மியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை கிண்டல் பண்ணிட்டு ஃபயரை வச்சு மேலே போட்டு டம்னு அடிச்சு அட்டாக் பண்ணி ஆரம்பிச்சிருவாரு. அந்த அட்டாக்ல அந்த லாப்ஸ்டர் கிங் கடுப்பாகி இவனை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சம கோவமா எந்திரிச்சு வரும். அதை பார்த்துட்டு அந்த ஃபெங்குவா காலேஜ் இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வசமா மாட்டிக்கிட்டான், அந்த பாஸ் கிட்ட மாட்டான், இவன்லாம் வேலைக்கே ஆக மாட்டான், இவன் சாதாரண சின்ன பையன் அப்படின்னு நம்ம ஹீரோ சாவை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சேலஞ்சை ஒருத்தர் அக்செப்ட் பண்ணி உள்ள போயிருக்காரு. உள்ள போனோடனே அங்க இருக்க பிரானா மீன்லாம் அவரை கடிச்சு கொண்டு இருக்கு. ஆனா இவன் நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சு அங்க போயிட்டான் பாஸ் கிட்டயே. ஆனா இப்ப பாஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான், அவ்வளவுதான் அவன் கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லாப்ஸ்டர் மிகப்பெரிய லாப்ஸ்டர் அது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே ஸ்லைடு பண்ணி டேக்கிள் பண்ணி அப்படியே பறந்து அடி வயிற்றுல ஓங்கி ஒரு மிதி மிதிச்சு அதை தண்ணிக்குள்ளேயே பறந்து விழ வச்சிருவாரு. அது அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்தோடனே நம்ம ஹீரோ அப்படியே மேல பறந்து போய் அந்த லாப்ஸ்டர் மேலே நிப்பாரு. அந்த லாப்ஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து டேய் முட்டாள் ஹியூமன், உன்னை விட மாட்டேன்டா, என்ன தைரியம் இருந்தா என்னோட டொமைன்குள்ளேயே வந்து என்னையும் எப்படி அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்டு நம்ம ஹீரோ இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெப்பன் ஸ்விட்சிங் பாக்ஸிங் கிளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டப்ப 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 டப்பன்னு குத்துவா இருப்பாருங்க. அடிக்கிற அடியில் அது வழியில பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும். பார்த்ததுக்கு கீழே இருக்க பிறனா அங்க இருக்கிற அந்த லாப்ஸ்டர் கிங்கையே போட்டு கடிச்சு தின்னுட்டு இருக்குது. அது வேற வழியில கத்திக்கிட்டு இருக்கு. இது வேற கடிக்குது, இவன் வேற இப்படி பயங்கரமா குத்துறானடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அது வழியில கத்திக்கிட்டே இருக்கும். பட்டுக்குன்னு நம்ம ஹீரோ அது நெஞ்சில இருக்க மஞ்சா சொத்தை எடுப்பான் பாருங்க, டபக்குன்னு அதை பிச்சு எடுத்து அவ்வளோதான் அதை ஓங்கி ஒரு அடி அடிச்சு மேலே பறந்து போய் நம்ம ஹீரோ அந்த கொக்கியை வச்சு அங்கே மலையில சொருகி அப்படியே இந்த பக்கம் பறந்து வந்து நின்றுவான். அப்படியே அங்கேருந்து ஓடுவான் பாருங்க. அந்த லாப்ஸ்டர் கிங்கு சும்மா பீஸா சதறி போய் செத்து போயிடும். அதை பார்த்துட்டு அந்த ஃபெங்குவா காலேஜ் பிரின்சிபல் டேய் அவன் ஒன்றும் சாதாரண ஆளுடா, நம்மளோட பவர் கம்பேர் பண்ணும்போது அவன் நம்ம கிட்ட ஜோக் காமிச்சிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை, மறுபடியும் வரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாக்காவர பாருங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வேற ஒரு ரூட்டை எடுத்து உள்ள போயிட்டு இருப்பான். சார் இந்த ரூட்ல ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் இருக்கும் சார், அவன் ஏற்கனவே இந்த பாஸை கொண்டுட்டான், அவன் இதுக்கு மேல இருக்கிற ஒரு பயங்கரமான பாஸை சம்மன் பண்ண போறான் சார் அப்படின்னு சொல்லும்போது இல்ல வாய்ப்பே இல்லை, என்ன நடக்க போதும் தெரியலையே, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம ஸ்கூலுக்கு அது கெட்ட பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவான்டா, நம்ம இதையே எல்லாத்தையுமே டம்மி ஆக்கி விட்டுருவானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவலைப்படும் போது நம்ம ஹீரோ அப்படியே உள்ள போய் ஒரு பெரிய கதவை திறந்துட்டு உள்ள போவான். அங்க பார்த்தா ஒரு வித்தியாசமான சடங்கு பண்ற மாதிரி ஒரு இடமா இருக்கும். நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போய் அங்க சுத்தி எல்லாத்தையுமே கையில மேஜிக் குச்சி எடுத்து அது எல்லா இடத்துலயுமே நெருப்பு பத்தி விட்டுருவான். அங்க இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இங்க லைவா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவன் என்னடா இந்த அளவுக்கு கான்பிடண்டா இருக்கிறான், இவன் எந்த ஸ்கூல்ல சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பசங்க எல்லாம் மிரண்டு போயிடுவானுங்க. அங்க இருக்க ஸ்டாஃப் மறுபடியும் அவங்க சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கானுங்க, டேய் அவன் அந்த லாப்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ அங்க நெருப்பு பத்தின உடனே அங்க பெரிய பாம்பெல்லாம் வந்துடும். நம்ம ஹீரோ அதுக்கு நடுவில் நின்று இருப்பான். அந்த பாம்புலாம் அப்படியே நம்ம ஹீரோவை ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணும். நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ் அப்படியே அந்த அட்டாக்ல இருந்து அப்படி ஜம்ப் பண்ணி அப்படியே மேலே பறந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு புதுவிதமான புல்லட்டை வச்சிருக்க ஒரு கண்ணை வச்சு டம்னு சுடுவான். அது ரெண்டும் அப்படி புல்லட் வந்து அதுக்குள்ள இருந்து வெடிச்சு சதறி அந்த பாம்பு மேலலாம் விழுந்துட்டு இருக்கும். அது எல்லாருமே அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அங்க பாருங்கடா அவன் அந்த மான்ஸ்டரை சம்மன் பண்றதுக்கு இந்த பாம்பெல்லாம் வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த மந்திர குச்சி எடுத்து மந்திரத்தெல்லாம் சொல்லுவான், உமா பாபி பாபிசா உமா பாபி பாபிசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லும் போது அப்படியே ஒரு மேஜிக் சர்க்கிள் மாதிரி வந்து அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பாறை டம்னு வந்து அந்த பாம்புக்கு மேல எல்லாம் விழும். வெடிச்சு சதுற அந்த பாம்பெல்லாம் செத்து போயிடும். அதை பார்த்து இங்க இருக்கவங்கலாம் வாயை பொழந்துட்டு இருக்கும்போது அங்க வித்தியாசமான லைட் எரியும், கலர்லாம் மாறும், ஷேடோ கலர்ல இருக்கும். படக்குன்னு பார்த்தா வேற ஒரு பாம்பு வரும் பாருங்க. அந்த பாம்பு தான் இந்த டஞ்சனோட மான்ஸ்டர் அக்குமை. இந்த அக்குமை பாம்பு இங்க இருக்கிற எலைட் பாஸ் 4800 பாயிண்ட் இருக்க ஹெல்த். அது இங்க வந்து டேய் நீ தான் எங்களை சம்மன் பண்ணியா, எதுக்குடா இங்க எங்களை கூட்டு வந்த, உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அந்த அக்குமை பாம்பை பார்த்து லாங் டைம் நோசி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னோட அனுபவம் தான் உன்னோட பவரே, உனக்கு அவ்வளோ பவர் கிடையாது அப்படி சொல்லும்போது அது வாயிலிருந்து விஷத்தை கக்கிட்டு இருக்கும். அந்த சைடு இன்னொரு பாம்பு என்ன தைரியம் தான் அப்படி சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி அட்டாக் பண்ண வரும் பாருங்க. நம்ம ஹீரோ உடனே வெப்பனை எடுத்துட்டு சும்மா அந்த விஷத்துலேருந்து அப்படி டாஜ் பண்ணி வேகமாக வந்து பக்கத்தில் இருக்க அந்த பாம்போட கழுத்தை சும்மா ஒரே வெட்டு துண்டா வெட்டி விட்டு போயிடுவான். அப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த பாம்போட தலையை வெட்டினதை பார்த்து இந்த பக்கம் அந்த பாம்பு என்னடா என்னோட இன்னொரு தலையை வெட்டிட்டியா விட மாட்டேன்டா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ வெப்பன் ஸ்விட்சிங் டேகர் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் அதோட கண்ணிலே நச்சுக்குன்னு குத்துவான்.
அதை குத்தி போட்டு தந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு தலை தான் இருக்கு, உன்னை எப்படி வெட்டுறேன் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பறந்து போய் ஸ்வாடா அப்படி வெப்பன் ஸ்விட்சிங் பண்ணி சும்மா ஒரே வெட்டினதுல தலை துண்டா போயிடும். அவ்வளவுதான். இந்த எலிட் பாஸ் அக்குமையை நம்ம ஹீரோ அசால்ட்டா போட்டு தள்ளிட்டான். அதை போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோ ரிவார்டெல்லாம் ஒரு பொட்டி வரும். அந்த பொட்டிக்குள்ள இருந்து பரவாயில்லையே, இந்த ரிவார்ட்லாம் எனக்கு தேவை, இது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதுல ஒரு நியூ ரெக்கார்டே அப்படி பண்ணிடுவான். அந்த ரெக்கார்டை பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்தோன்னே அங்க இருக்கிற பிரின்சிபல், டே நீ எங்க ஸ்கூல் மானத்தையே கப்பல் ஏத்திட்டு, அதனால என்ன பண்றோம், உன்னோட அந்த செங் காலேஜ் எங்களோட இந்த காலேஜ் இது ரெண்டுத்தையுமே நம்ம 2 பேரும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிடுவோம், நம்ம இன்னுமே ஒன்னா கொலா பண்ணி வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா டிகானா காலேஜோட இந்த பிரின்சிபல், இவனோட பேரு செகங். இந்த செகங் அப்படி உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தன் வந்து, சார் அந்த பையன் இங்கேயே வந்துட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி பேசிட்டு இருக்கும்போது உடனே அந்த செகண்ட் பிரின்சிபல், அவனை இங்க ரீச் பண்ண விடக்கூடாது, நம்மளோட ஸ்டூடெண்ட்டை வச்சு அவனை போட்டு தள்ளி அவனோட பவர் வீக்கா இருக்கு, நம்ம ஸ்கூல் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும் அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டு வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருப்பான். அப்படியே கற்பனா நம்ம ஹீரோ அந்த டிகானே ஸ்கூலுக்கு வந்துருவாப்ல. அங்க வந்தோடனே முன்னாடி ஒருத்தன்ட்டு, டேய் நீ தான் அந்த சங்கா, உன்னை விட மாட்டேன், நான் தான்டா அசூமி, என்னோட பவர் வச்சு உன்னை எப்படி அட்டாக் பண்றேன் பாரு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ அப்படியா, உங்ககிட்ட இருக்க பவர்லாம் வச்சு என்னை தடுத்து நிப்பாட்டலான்னு நீ முடிவு பண்ணியிருக்கியா, எங்க ட்ரை பண்ணி பாரு அப்படி சொல்லும்போது அது எல்லாத்தையுமே லைவா உட்காந்துட்டு அந்த பிரின்சிபல்லாம் பார்த்துட்டு இருப்பான். இங்க இருக்க அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இப்ப பாடுறா லைட்னிங் லெக் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பறந்து வந்து நம்ம ஹீரோவை மிதிக்க வருவான். நம்ம ஹீரோ அதை அசால்ட்டா கையை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு அவனை அடிச்சு பறக்க விட்டு சும்மா பறந்து வந்து நெஞ்சிலேயே முட்டியை வச்சு அடிப்பாரு பாருங்க. அவ்வளவுதான், அவன் மூக்கு வாயிலும் ரத்த ஒழுக, அவ்வளவுதான், அவன் கதையே முடிஞ்சிரும். அதை பார்த்த ஸ்டூடெண்ட்லாம், என்னடா அவரு அசால்ட்டா அவனை கொண்டுட்டாரு அப்படி சொல்லும்போது அங்க இருந்து கோல்டன் கேர் வச்சிருக்க ஒருத்தன், டேய் நீ வேணா அவனை பண்ணிருக்கலாம், என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சண்டைக்கு வர உடனே நம்ம ஹீரோ, டேய் இந்த விளையாட்டுலாம் எனக்கு நேரம் இல்லை, யார் யார் வரீங்களோ சீக்கிரமா வாங்க, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அவன் பவர் யூஸ் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஆரா வெளியே வரும். அதை பார்த்தே அந்த கோல்டன் ஹேர் பயந்து போயிடுவான். டப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கைதி கண்ணை எடுத்து சும்மா டப்பன்னு சுடுவாரு பாருங்க. அவ்வளவுதான், அப்படி அவன் நாக் அவுட் ஆயிடுவான். அது எல்லாத்தையுமே லைவா பார்த்துட்டு இருந்தவங்க, என்னடா அது இவன் எப்படி அடிக்கிறான்னு சொல்லிட்டு போது நம்ம ஹீரோ அந்த கேமராவை பார்த்து, எனக்கு டைம் இல்லை, யார் யார் வந்து அடி வாங்கணுமோ சீக்கிரமா வந்து அடி வாங்கிட்டு போங்க, என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த கேமரா பார்த்து சொல்லிட்டு அந்த கேமராவை அடிச்சு நொறுக்கிடுவாப்ல. அப்புறம் அதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே வெளியே வருவாங்க. வெளியே வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கடுப்புல முறைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து, என்ன உங்களுக்கு இன்னும் எனக்கு கொல்லணும் போல இருக்கா அப்படின்னா ஒவ்வொருத்தரா வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது ஒருத்தன் அப்படி பறந்து வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். அப்படி பறந்து வரும்போது நம்ம ஹீரோ டப்புன்னு சுட்டு அவனை நாக் அவுட் பண்ணிடுவாரு. அவன் அப்படி கீழே விழுந்த உடனே இன்னும் ஒரு 3 பேரு, டேய் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பறந்து வருவானுங்க. அப்படியே கட் பண்ணா அங்க இருக்க எல்லாத்தையுமே அடிச்சு மூஞ்சி முகலாம் உடைச்சு அவங்க அப்படி படுத்து கிடப்பானுங்க, என்ன பண்றதுனே தெரியாம. அதை பார்த்துட்டு அந்த பிரின்சிபலு, சே இவனை ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கே, இவனை வலிக்க வர வச்சு அப்புறமா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் இல்லை வேண்டாம், இவனை நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்போ என்ன பண்ணலாம், சரி இவனை நம்ம பக்கத்துலேயே வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும், ஏன்னா இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான், இப்போ இவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் மனசில் யோசிச்சுட்டு, தம்பி இங்கே வாங்க எங்களோட இந்த சீக்கிரட் ரியாலமில் நீங்கள் வந்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பயந்து போய் நம்ம ஹீரோவை கூப்பிடுவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த சீக்கிரட் ரியாலமில் போய் எந்த மாதிரியான பயங்கரமான சம்பவம் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.